ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மார்னிங் என்ன ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக பால் காய வச்சுட்டு கொஞ்சம் கார சட்னி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம், டொமேட்டோ, அப்புறம் பூண்டெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேப்பில் பால் காஞ்சிரும்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இந்த சட்னி எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு இதே சட்னி வேணும்ன்ட்டு. இப்போ தான் எனக்கு தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏன் பண்ணல அப்படின்னு எங்கள் அம்மா சண்டை பண்ணுவேன். டெய்லி இதே சட்னி பண்ண சொல்லி கேட்பேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, ஒரு நாளும் ஒரே மாதிரி பண்ண முடியாது, வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிக்காது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பண்ண முடியாது, அதுவும் இப்போ தான் புரியுது எனக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவோடைய அருமெல்லாம் தெரியல, ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, அவங்களோட கஷ்டம்லாம் இப்போது நம்ம பாடும்போது தான் நமக்கு தெரியுது அப்படி சொல்லிட்டு சைடில் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டேன். அப்புறமா வெளில ஸ்டார்ட் ஆச்சு. வதக்கி வச்சதெல்லாம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சட்னியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கினேன். தேவையான அளவு உப்பு போட்டு சட்னி பேஸ்ட்டாக அரைச்சிக்கினேன். அப்புறமா சட்னியை போட்டு தாளிச்சாச்சு. இந்த சட்னி இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டி, ஹெவன்னு சொல்லலாம். இந்த சட்னி இருந்தால் இட்லி நான் சராமரி ஒரு 5-6 இட்லி போவோம். தோசையாக இருந்தாலும் அவ்வளோதான். வேறு சட்னியெல்லாம் 2 இட்லிக்கு மேலே இறங்காது. ஆனால் இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தோசையாக இருந்தாலும் ஒரு 4-5 தோசை சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு. யாருக்கெல்லாம் கார சட்னி ரொம்ப இஷ்டம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் போச்சு. சட்னி ரெடி ஆனதும் அழகாக 2 தோசை சுட்டுட்டு சட்னி வச்சுன்னு சாப்பிட்டேன். எல்லோரும் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. பார்க்குறீங்க வீடியோ, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோனிகா முருகன் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தோசை போட்டு சட்னி போட்டு சாப்பிட்டேன். பார்க்கலாம் நாளைக்கு. பாய்.